மேம் பொதுவாவே முருகர் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தான் சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமைன்னா முருகர் கோவில் அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆனா நீங்க மாறா வெள்ளிக்கிழமை, வல்லக்கோட்டை முருகனுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்றீங்க. இதுல ஏதாவது விஷயம் இருக்கா மேம்? என்ன பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப விசேஷமானது முருகருக்கு. செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய்க்குரிய காரகன் முருகர் அப்படின்றதுனால, செவ்வாய் அதிபதி முருகர்ன்றதால செவ்வாய் அது யூசுவலா இருக்கக்கூடியது. ஆனா வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப சிறப்பு. இப்ப எந்த விதமான ரிலீஜியஸ்ல இருக்கவங்களும் ஸ்பிரிச்சுவாலிட்டி விஷயங்களை ஃபாலோ பண்றது வெள்ளிக்கிழமையில தான் ம். ஃபாலோ பண்ணுவாங்க. சோ வெள்ளி மட்டும் தான் சிறப்பான விஷயம். ஆன்மீகத்துக்கு வெள்ளிக்கிழமை தான் சிறப்பு. அப்ப அந்த முருகரை ஆன்மீகத்தோட நம்ம வெள்ளிக்கிழமை அந்த சில முக்கியமான விஷயங்கள் செய்யும் போது கண்டிப்பா அது 100% கை கூடும். கண்டிப்பா மேம். நம்ம கோவில் உள்ள வரும்போதே நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. நீங்க வேணா பாருங்க. இப்ப நம்ம போறோம். காலியா இருக்கும். முருகர் நமக்காகவே இருப்பாரு. நம்ம வெளிய வந்தோனே அவ்ளோ கூட்டம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சான்ஸே இல்ல. நான் சொன்னது கூட எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாரு அந்த ஆமா. நீங்க விஷயத்த. சொன்னது அப்படியே நடந்தது. நம்ம வெளிய வரோம். என் கண்ணு முன்னாடி அவ்ளோ இப்ப பேரு எவ்வளவு போனாங்க. பேர் இருக்காங்க. இவ்ளோ பேர் கோவில்ல இருக்காங்க. நம்ம உள்ள வரும்போது கூட இவ்ளோ ஆமா. பேர் இல்ல. இந்த ஒரு கனெக்ஷன், இந்த பாண்டிங் சொல்லுவாங்கல்ல. இப்ப எனக்கும் எங்க அம்மாக்கும் இருக்கு. ம் எனக்கும் என் ம் அப்பாவுக்கும் இந்த ம் பாண்டிங் இருக்குன்னு சொல்றத தள்ளி, உங்களுக்கும் முருகனுக்கும் எப்படி இப்படி ஒரு பாண்டிங் வந்தது? நான் அது 2, 3 இடத்துல சொல்லிட்டேன். உங்ககிட்ட சொல்ல, நம்ம மீடியால சொல்ல. நான் முருகரை பார்க்க வரேன்னாலே, இப்போ சிவன் கோயிலுக்கு போறேன். மத்த எந்த கோயில் போனாலும் அப்படியே சிம்பிளா போயிடுவேன். எதுவுமே பண்ண மாட்டேன். முருகர் கோயிலுக்கு வரேன்னா மட்டும் ஃபுல் மேக்கப் போட தான் போவேன். அது என் வீட்லயே சொல்லுவேன். என் ஆள பார்க்க போறேன் நானு. என் ஆள் உள்ள இருக்காரு. நான் மேக்கப் பண்ணிட்டு ப்ளசன்டபிளா போணும். சோ அப்படிதான் நான் அவர கனெக்ட் பண்ணுவேன். இது ரொம்ப கிரேசியாவும் இருக்கலாம். ஆனா முருகரை எல்லா ரூபத்திலயும் உலகத்துல எடுக்கக்கூடிய தெய்வம்னா முருகர் முருகர் மட்டும் தான். மட்டும். எப்படி வேணா முருகர் எடுக்கலாம். சோ நான் என் ஆளு அப்படின்னு எடுத்துப்பேன். நமக்கானவரா எடுத்துக்கலாம் அவர. ஆமா. அப்படி அப்படி எடுத்துதான் உள்ள வருவேன். உள்ள போகும்போதும் நான் கரெக்டா இருக்கேனா, ஓகேவா, பெர்ஃபெக்ட்டா வரேனா, சரி எனக்கு நீ இதை செஞ்சு கொடுத்துரு. ஏதோ ஒண்ணு. ஏதாவது எனக்கு நல்லது நடந்தாலும் அவர்கிட்ட நன்றி சொல்லுவேன்.